பெரியார் குறித்து தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டே எங்க பெரியாரை பத்தி நான் முதலே தெளிவான கருத்து சொன்னேன். இப்பதான் நீங்க சர்ச்சையா பாக்குறீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அவர் ஒழுக்கம் இல்லாதவர்னு. இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன். இப்ப புதுசா அதை சர்ச்சையா ஆக்குறீங்க. அதான் உண்மை. பெரியார் ஒழுக்கம் இல்லைங்கிறத நான் முதல்ல பல கருத்துக்கள் பல டியூப்ல கூட யூடியூப்ல கூட பேசிட்டேன். ஒழுக்கமற்ற ஒரு மனிதர்னு. அப்ப நாங்க படிக்கிற காலத்துல 3ஆம் கிளாஸ் எல்லாம் பெரியசாமி நாய்க்கர் தான் நான் படிச்சிருக்கேன். ராமசாமி நாய்க்கர் பெரியார்னு சொல்லி இவங்க அவர் பேரை வச்சு பயன்படுத்தி ஓட்டுக்க வேண்டி அவரை பெரியார் மாதிரி கொண்டு வராங்க. அவர் உண்மைபடியே அவர் நல்லவர் அல்ல. அவ்வளவுதான். என்ன ஒழுக்கமற்றவர். அதான் என்னால சொல்ல முடியும். ஒழுக்கமற்ற ஒரு மனிதர் பெரியார். பெரியார்னு பேர் வச்சது யாரு? கலைஞர் கூட அதிகமா பெரியார்னு பேசலைங்க. படத்தை போட்டு போடுவாங்க. அவர் இப்ப எல்லாரும் பெரியாருன்னு பேசும் பொருள் ஆயிப்போச்சு. அப்படி என்ன சாதனை பண்ணாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க. நீ பாத்துருப்பீங்க. கொஞ்சம் போருங்க. இப்போ தீண்டாமே இல்லையா? பெரியார் தான் ஓடாலும் பெரியார் இருக்கும்போது என்ன நடந்துச்சு சொல்லுங்க. யார் சொன்னா? அப்ப மத்தவங்க ரோட்ல வீட்டுல படுத்துக்கிட்டாங்களா? பெரியார் இருக்கும்போது எல்லாரும் வீட்டிலே படுத்திருந்தாங்களா? அவர்கிட்ட கணக்கப்பிள்ளை எழுதி 10,000 கோடி கொள்ளையடிச்சு வந்திருக்காரு வீரமணி. அப்ப அவர் ரோட்ல படுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாரு. அவர் தெருவில படுத்திருந்தாரா? அது வயசாகி போச்சு. நோய் அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. இயற்கை ஒண்ணும் செய்ய முடியாது. அவரு மோத்திர போய் வச்சுட்டு அலைஞ்சாரோ எப்படி அலைஞ்சாரோ. மோத்திர போய் வச்சிருக்க அந்த நேரத்தில் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றாரு. பாவம் மணியம்மைய போய் யார் கொடுத்த பிள்ளையோ துணைவியோ இணைவியோ அது என்ன அவங்க கருத்தா இருக்கட்டுமே. எதுக்கு கல்யாணம் பண்றாரு? அப்போ அந்த வயசுல ஒரு ஏழை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்தை பூரா அவங்கள்ட்ட கொடுத்து போயிருக்க வேண்டியதானே. ஒரு சோசியல் ஒர்க் பண்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய பெண்ணை துணைவி ஆக்கிட்டு அதுக்கு நீங்க அந்த சொத்துக்கள்லாம் தாராவாத்து கொடுத்துருக்க வேண்டியதானே. அங்கேயும் தீண்டாம இருக்குதானே. தமிழ் அசிங்கமா பேசினாரு எல்லாரும் பேசுறோம். அவர் நல்லவரையும் நீங்களே சொல்றீங்க. இது எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. இருக்கு, நிச்சயமா இருக்கு. பெரியார் தான் எடுத்தாரு சொன்னா ஒத்துக்க முடியாங்க. நீங்க நான் என்ன மாதிரி இருந்து நான் மேல எடுத்திருப்பேன். நான் பிறந்தா நானும் எடுத்திருப்பேன். நீங்க இருந்தாலும் எடுத்திருப்பீங்க. அந்த சூழ்நிலையில அவர் சில கிராமங்களால செஞ்சிருக்கலாம். தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஈரோட்ல ஒரு பகுதியில பண்ணிருப்பாரு. உடனே தமிழ்நாடுக்கே உடனே சீர்திருத்தவாதின்னு பேசுறீங்க. தப்பா இல்லையா? தொடக்க புள்ளிங்க. அடிக்கடிக்க மனித அம்மி நகரம் மனிதனை அடிக்கடிக்க எந்திரிச்சிருவான். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கு. திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சுல்ல. அடிபட்டால ஒரு காலத்துல, அடித்தால ஒரு காலத்துல, இப்ப திருப்பி அடிக்கிறான்ல, திருப்பி வெட்டுறான்ல. அல்ல காலம் மாறுதா இல்லையா? அது பெரியார் பிறந்தவனால் தான் மாறுதா இல்லையே? அவனா உருவாக்கப்பட்டதுதான். எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது. அதை மூலம் புரிஞ்சுக்கங்க. இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது. எழுச்சி என்பது தானா வரணும். அதுதான் எழுச்சி. இன்னொருத்தர் சொல்லி ஊட்டுவது அல்ல. மக்களால் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா? ஒரு சில பகுதியில் தீண்டாமை இன்னும் இப்ப இருக்குதே. போய் பாருங்க. ராமநாடு ஒரு சின்ன கிராமங்கள்ல 2-3 கிராமங்கள் இருக்கு. சிவகங்கையில் இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. எங்க இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப அந்த கிராமத்துல பெரியார் நாட்டு அடிக்கிற போய் பெரியார் பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் அலையிலான உள்ள அவங்க போச்சு ஒரு பேர் போக மாட்டான். பேசுறாங்கல்ல, பெரியாரை பத்தி பேசுறாங்கல்ல, அந்த வாரிசுகள் நிறைய அழுதாமல. நாங்கெல்லாம் பெரியாருக்கு பெரியார் வாரிசுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க போய் அந்த கிராமங்களை காப்பாற்ற சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல பருத்திக்குளம் சின்ன கிராமம். நல்லா வச்சுக்கோங்க. தேவேந்திர குல வேளாக அதிகமா வாழ்ற கிராமம். பைக்ல இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. தீண்டாமை இல்லைன்னு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றது. இது என்ன அர்த்தம்? பைக்கில ஓட்டிருக்கான், அவன் வீட்டுல படுத்திருக்கான், போய் 2 பேர் தீ வச்சு கொடுத்துறான் பைக்க. நான் தான் டிஎஸ்பி போன் பண்ணி பேசி இமிடியேட்டா நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொன்னேன். ரொம்ப தீண்டாமை இல்ல, எல்லாமே சுத்தமா என்ன சொல்றீங்க? வேட்டத்தாழ்வு இல்லையா? டிபார்ட்மெண்ட் இல்லையா? சாதி பார்த்து வேலை செய்ய அதிகாரி எத்தனை பேர் இருக்கு அவங்களுக்கு தெரியாதா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. மக்களுடைய என்ன இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற ஒட்டுமொத்த மக்களுடைய நிலை தீண்டாமை இருக்கக்கூடாதுதான். எழுச்சி எப்படி வருது? தீண்டாமை இருக்க போய் தான் வருது. இதுக்கு போய் பெரியார் என்ன பண்ணாருங்க? அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு சில கிராமங்கள்ல பண்ணிருக்கலாம். இல்லன்னு அது நானே பல கிராமங்கள் பண்ணிருக்கேன். நான் பெரியார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க.
சீமான் பேசுறது சரின்னு தான் சொல்றேன். அவர் பேச சரின்னு சொல்றேன், தப்பு இல்லை.